வணக்கம். இது நியூஸ் பெஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரஞ்சன் அருண் பிரசாத். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மார்ச் 12 பிரகடனத்தில் 10 லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் திட்டம் கொழும்பில் ஆரம்பம். யாழ் மிருசுவில் பகுதியில் 8 பேரை கொலை செய்த ராணுவ உறுப்பினருக்கு மரண தண்டனை. ஏனைய 4 பிரதிவாதிகளையும் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பு. வடக்கு கிழக்கு பகுதிகளில் எந்தவொரு ராணுவ முகாமும் நீக்கப்படவில்லை. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தின் வெப்பநிலை வெகுவாக அதிகரிப்பு. தொடர்வது உள்நாட்டு செய்தி. யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 8 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளியாக காணப்பட்ட ராணுவ உறுப்பினருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. ராணுவ சார்ஜன் ரத்நாயக்க முதிலியான்சலாகே சுனில் ரத்நாயக்க என்பவருக்கே நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் குற்றவாளி உள்ளிட்ட 5 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சாட்சியங்களில் எழுந்த சந்தேகம் காரணமாக ஏனைய 4 சந்தேக நபர்களையும் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான லலித் ஜெயசூரிய மற்றும் பீர்த்தி பத்ம சூரசேன ஆகிய முன்னிலையில் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர்களை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சரத் ஜெயமான வழிநடத்தினார். 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மிருசுவில் பகுதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கொலை சம்பவத்தில் 8 பேரில் 5 மற்றும் 15 வயதான 2 சிறுவர்களும் அடங்குகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் எந்தவொரு ராணுவ முகாமும் இதுவரை நீக்கப்படவில்லை என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். தமிழீழ விடுதலை புலிகளை போன்ற அமைப்புகள் மேல் உருவாவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. அது தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்பு. இதுவரை ஒரு முகாமை கூட இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தவில்லை. சாம்பூர் குறித்து கதைக்கின்றனர். அங்குள்ள ராணுவ முகாமை தான் வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்துள்ளோம். அதனை நாம் அப்புறப்படுத்தவில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் நாம் எந்தவொரு அமைப்புக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்பதனை கூறிக்கொள்ள வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்துள்ளதென வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைப் போன்று இதனால் மரணங்கள் சம்பவிப்பதற்கான வாய்ப்பில்லை என திணைக்களத்தின் பணிப்பாளர் SR ஜெயசேகர தெரிவித்தார். மட்டக்களப்பில் வெப்பநிலை தற்போது 38 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் கூடிய மழை வீழ்ச்சியாக 30.1 மில்லிமீட்டர் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்கை தோட்டம் எனும் இடத்தில் பதிவாகியுள்ளது. இதேவேளை அதிகூடிய வெப்பநிலையாக 35.8 பாகை செல்சியஸ் பொலனறுவையிலும் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது. இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் மத்திய சபரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 பிரகடனத்திற்கு பொதுமக்களிடமிருந்து 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக் கொள்ளும் தேசிய திட்டம் சுதந்திர சதுக்கத்தில் இன்று ஆரம்பமானது. வேட்புமனுவை வழங்கும் பொது அரசியல் கட்சிகள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் மார்ச் 12 பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மார்ச் 12 பிரகடனத்தில் 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப நிகழ்வில் மத தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பஃப்ரல் அமைப்பு உள்ளிட்ட 21 சிவில் அமைப்புகளின் பங்கேற்போடு தயாரிக்கப்பட்ட இந்த பிரகடனத்தில் வேட்புமனு வழங்கும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய 8 அடிப்படை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பிரகடனத்தில் நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் கையொப்பமிட்டுள்ளன. கடந்த 20ஆம் தேதி மார்ச் 12 பிரகடனத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கைச்சாத்திட்டார். අපි අපේ යුතුයකම ඉෂ්ට කළාද කියලා අපේ හෘද සාක්ෂියෙන් අපිට අහන්න වෙලා තියෙනවා. අද සමහර විට අපේ නියෝජිතයන් හැටියට පත් කරන අය මේ වර්තමාන පාර්ලිමේන්තුව උනත්
நாம் எமது கடமைகளை நிறைவேற்றி உள்ளோமா என எமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய பாராளுமன்ற பிரதிநிதிகளுள் 50% சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்துள்ளார்களா என எமக்கு தெரியாது. எமது பிள்ளைகளை பாடசாலைகளில் அனுமதிக்கக்கூடிய, தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, தனிப்பட்ட ரீதியில் வேலை செய்யக்கூடிய பிரதிநிதி எமக்கு தேவையில்லை. இந்த நாட்டிற்காக திருட்டுக்களில் ஈடுபடாத, ஊழல்களில் ஈடுபடாத இந்த நாட்டின் மீது அன்புள்ள பிரதிநிதிகளை எமக்காக பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்காவிடின் மீண்டும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காது. நாம் பள்ளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நபர்கள் தொடர்பில் மீள மீள பேசுவதை விட கொள்கைகளை மதிக்கக்கூடியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். අභිවාදනය කිරීමම නෙවෙයි අපි බලාපොරොත්තු වෙන්න ඕනේ ප්‍රතිපත්තිගත මිනිසුන් යැවීමට. අපි හැමදෙනාම මේ රටේ අයිතිකාර. රටේ උත්තරීතර ආයතන. நாம் அனைவரும் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள். நாட்டின் மீயுயர் நிறுவனத்திற்கு தகுதியானவர்களை அனுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் நாம் தவறொன்றை செய்துள்ளோம். அதன் பிரதிபலனையே நாம் தற்போது அனுபவிக்கின்றோம். அதனால் அந்த தவறை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மார்ச் 12 நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஊழலில் ஈடுபட்ட வேட்பாளர்களை நியமிக்க வேண்டாம் என அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மோசடிக்காரர்கள், குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டவர்கள், சிறுவர் மற்றும் பெண் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள், கெசினோக்காரர்களையும் போதைப்பொருள் வர்த்தகர்களையும் தேர்தலில் நிறுத்த வேண்டாம். தூய்மையானவர்களை நிறுத்துங்கள். அனைத்து கட்சிகளிடமும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். வாக்காளர்களை நாம் தெளிவூட்டுகின்றோம். உங்களது பெருமதியான வாக்கினை பயன்படுத்தும் போது அது குறித்து 100 தடவை சிந்தியுங்கள். யாருக்கு புல்லடியிடுவது தொடர்பில் 10,000 தடவை சிந்தியுங்கள். இந்த நாட்டின் ஆட்சியை ஒன்றிணைக்கும், சட்டத்தை செயற்படுத்தும், கொள்கைகளை வகுக்கும், கௌரவமாக பேசும் ஒருவரையாவது நான் பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்றேன் என்று சிந்தியுங்கள். அதனால் புல்லடியிடும் போது நன்றாக சிந்தியுங்கள். 2 கட்சிகளே உள்ளன. 2 கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் ஒரே மாதிரியானவர்கள். இருவரும் பேயை போன்றவர்கள். அதில் சிறந்த பேயை தெரிவு செய்யுங்கள். அந்த தேர்தல் முறையாக காணப்பட்டால் 10 வருடங்களுக்கு பாராளுமன்றத்திற்குள் கசிப்புக்காரர்களும், குடுக்காரர்களும், கிசினோக்காரர்களும், முதலாளிமார்களும், போதைப்பொருள் வர்த்தகர்களும் இருப்பார்கள். அதனை நாம் தடுக்க வேண்டும். எமக்கு அந்த அனுபவம் உள்ளமையினால் மக்கள் அவதியுற்றுள்ளனர். நாம் ஒன்றாக எழுவோம். நாம் ஒன்றாக கூச்சலிடுவோம். மனுக்களில் கையொப்பமிடுவோம். இந்த நாட்டை எழுப்புவோம். காலத்தின் தேவையே இது, யுகத்தின் தேவை. அதனால் அனைத்து மக்களும் கட்சி, நிற, இன, மத பேதமின்றி ஒன்றிணைந்து எமது நாட்டை சீர் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு சிறந்தவர்களை அனுப்புவதற்கு செயற்படுவோம். 10 லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு 2 நோக்கங்கள் உள்ளன. அனைத்து தேர்தல்களின் போதும் வேட்பு மனுக்களை வழங்கும் போது இந்த 8 விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக மார்ச் மாதம் 12ஆம் தேதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்து கச்சாத்திட்டன. அவர்கள் அவ்வாறு கையொப்பமிட்ட போதும் பாராளுமன்ற தேர்தலின் போது அவ்வாறு செயற்பட மாட்டார்கள் என நாம் அறிவோம். அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். நீங்கள் இந்த விடயங்களுக்கு இணக்கம் தெரிவிப்பதை போன்று அடுத்த பாராளுமன்ற தேர்தலின் போது இதனை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவ்வாறு செயற்படவில்லை என்றால் மக்கள் மார்ச் 12 பிரகடனத்தில் அனைத்து குழுவினரும் இணைந்து அதற்கு எதிராக செயற்படுவோம் என்ற தகவலை அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவதற்காகவே இந்த 10 லட்சம் கையொப்பங்களை பெறும் நடவடிக்கையை திட்டமிட்டோம். சிவில் அமைப்புகளின் தலைமையில் 10 லட்சம் கையொப்பங்களை பெறும் திட்டத்தின் கீழ் கையொப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்படுவதுடன் மார்ச் 12 அமைப்பு தனது கருத்தை மக்களிடம் அறிவிப்பதற்காக ஜூலை மாதம் 4ஆம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் பயணிக்க உள்ளது. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த காணிகளை மீண்டும் அளவீடு செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. சரணாலயத்தை அண்மித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற மீள்குடியேற்றம் மற்றும் காடழிப்பு தொடர்பில் உரிய தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த அளவீட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய வனலாகா திணைக்களம் GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அளவீட்டு பணிகளை முன்னெடுத்திருந்தது. வில்பத்து சரணாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மீள்குடியேற்றம் மற்றும் காடழிப்பு தொடர்பிலான சில அறிக்கைகள் குறித்து சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. சூழல் அமைப்புகளினால் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை போன்றே சுற்றாடல் அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையும் அதில் அடங்குவதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற மீள்குடியேற்ற திட்டத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலான வாக்குமூலங்களை பொருளாதார நிபுணர்களூடாக பரிசீலிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கோக் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டியூ குணசேகர தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ள மத்திய வங்கி ஆளுநர் உள்ளிட்ட 20 அதிகாரிகளிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார்.
நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை நேற்று நிறைவு பெற்றது. இந்த வாக்குமூலங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டியூ குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை 2 வாரங்களுக்குள் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். தெற்கு அதிவேக வீதியை விஸ்தரித்தல் உள்ளிட்ட பல வீதி திட்டங்களின் நிர்மாண பணிகளை அடுத்த சில வாரங்களுக்குள் ஆரம்பிக்க உள்ளதாக பெருந்தெருக்கள் அமைச்சர் கபீர் ஹசீம் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு உரிய முறையில் நிதி வழங்கப்படாமையினால் இடைநடுவே நிறுத்தப்பட்டுள்ள பல திட்டங்களை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். මේ දිනසිය වැඩසටහන තුළ අපි ඒවා විධිමත් ආකාරයට ඒ මුදල් ටික ගෙවීමට කටයුතු කරගෙන යනවා. නැවතිලා තියෙන ව්‍යාපෘති නැවත ආරම්භ කිරීමට 100 நாள் திட்டத்தின் கீழ் முறையாக நிதியை வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். நிறுத்தப்பட்ட தடங்களை மீள ஆரம்பிப்பதற்கான நடைமுறையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீதிகளையும் மீள அமைப்போம். திரைசேரி தற்போது சிறு சிறு தொகையாக எமக்கு வழங்குகின்றது. சில புதிய திட்டங்களையும் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். முன்னர் கச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைகளுக்கு அமைய OCH 3 சுற்றுவட்டம் வேதி 3ஆம் இலக்கத்திற்கான பணிகளை அடுத்த வாரம் அளவில் ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம். தெற்கு அதிவேக வீதியை விஸ்தரிக்கும் திட்டம் ஜனாதிபதியினால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் கொழும்பு கண்டி அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளையும் ஆரம்பிப்பதற்கான விலைமனு கோருவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். கொழும்பு இரத்தினபுரி அதிவேக வீதியை அமைப்பதற்கான பணிகளையும் ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம். සති දෙකක් ඇතුළ කොළඹ නුවර මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ වැඩ ආරම්භ කිරීම සඳහා අංශු කැඳවීමේ වැඩ ආරම්භ කරන්න. ඊළඟට ஹம்பாந்தோட்டை பலேரோட்டை பகுதியில் சட்டவிரோதமான மன அகழ்வில் ஈடுபட்ட 53 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களது 52 டிப்பர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹம்பாந்தோட்டை பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் செயற்பட்ட விசேட சுற்றிவளைப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் 4 போலீஸ் நிலையங்களை சேர்ந்த போலீசார் நேற்றிரவு கூட்டாக மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறிது காலமாக இவர்கள் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் பிரதேசத்தின் சூழலுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன. எமது தேசத்தின் மூலை முடுக்கெங்கும் பட்டி தொட்டி எங்கும் வியாபித்து வரும் போதைப் பொருளை இல்லாதொழிப்பதற்கான விழிப்புணர்வை உங்கள் இல்லங்கள் தோறும் நாங்கள் கொண்டு வருகிறோம். முதற்கட்டமாக வடமாகாணத்தில், 2ஆம் கட்டமாக தென் மாகாணத்தில், 3ஆம் கட்டமாக மலையகத்தில், 4ஆம் கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இல்லங்கள் தோறும் போதைப் பொருள் விழிப்புணர்வு உங்கள் இல்லம் நாடி வருகிறோம். விழிப்புணர்வை தருகிறோம். சமூகத்தை போதையிலிருந்து மீட்போம். போதைப் பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை முன்னெடுக்கும் சமூக பணி. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.